ஹார்முஸை முடக்கிய ட்ரம்ப். கலிபோர்னியா ஈரானின் ஒரு பகுதியா? ட்ரம்பின் திமிர் பேச்சுக்கு ஈரான் கொடுத்த பதிலடி. அமெரிக்காவையே காலி செய்த ஈரான். உலக அரசியல்ல குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகள்ல தான் பதற்றம் என்பது அதிகரித்து அமைதி என்ற பேச்சுக்கே இடம் இல்லாமல் போய்விட்டது. அந்த வகையில அனைத்து நாடுகளுக்கும் வரியை போட்டு அவதிக்குள்ளாக்கும் வரிக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் எப்போதுமே எதையாவது செய்து உலக நாடுகளை திரும்பி பார்க்க வச்சிடுவார். அப்படி அவர் செய்த ஒரு லேட்டஸ்ட் விஷயம்தான் இப்போதைய ஹாட் டாபிக் என்றே சொல்லலாம். கடல்வழி பாதையான ஹார்முஸ் ஜலசந்தியை அமெரிக்காவுக்கு சொந்தம் என்று அவர் ஒரு மேப்பை போட்டு அடித்துவிட ஈரான் சும்மா இருக்குமா? அதற்கு பதிலடியாக அமெரிக்காவையே உலுக்கும் விதமாக ஒரு செக் வச்சிருக்கு. அது என்ன? தற்பொழுது சட்டப்படி பார்த்தால் ஹார்முஸ் யாருக்குத்தான் சொந்தம் என்பது குறித்து பார்க்கலாம். மேலும் வீடியோவை ஃபுல்லா பாருங்க. அதுல ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. முதல்ல இந்த ஹார்முஸ் ஜலசந்தி எங்கு இருக்கிறது, ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் என்பதை பார்ப்போம். பாரசீக வளைகுடாவையும் ஓமன் வளைகுடாவையும் இணைக்கக்கூடிய இந்த நீர்வழி பாதை வழியாகத்தான் உலக நாடுகளுக்கு தேவையான எண்ணெய் மற்றும் எரிவாயுவை ஏற்றி செல்லும் கப்பல்கள் பயணிச்சுட்டு இருக்கு. ஈரான் அமெரிக்கா இடையிலான பனிப்போர் காரணமாக இந்த பகுதியில எப்போதுமே ஒரு பதற்றம் நிலவி வரும். இந்த சூழ்நிலை தான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தன்னுடைய அதிகாரப்பூர்வ சமூக வலைதள பக்கத்துல ஒரு வரைபடத்தை வெளியிட்டிருந்தாரு. அதுல ஹார்முஸ் ஜலசந்தி பகுதி தங்களுடைய கட்டுப்பாட்டுல இருப்பதாகவும் அது அமெரிக்காவின் ஒரு பிராந்திய பகுதி என்றும் அதிரடியாக சொன்னாரு. சற்றும் தாமதிக்காமல் அமெரிக்க வெள்ளை மாளிகையின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் கணக்கும் இந்த படத்தை அப்படியே ஷேர் செய்தது. உலக நாடுகளை இது பெரும் அதிர்ச்சியிலையும் ஆழ்த்தியது. சரி, ட்ரம்ப் நினைத்த மாத்திரத்துல ஹார்முஸ் ஜலசந்தியை அமெரிக்காவின் சொந்த பகுதியாக்க முடியுமா? சட்டப்படி இது சாத்தியமா என்று பார்த்தால் கட்டாயம் இல்லை என்கிறார்கள் சர்வதேச சட்ட வல்லுநர்கள். ஹார்முஸ் ஜலசந்தி வடக்கே ஈரானுக்கும் தெற்கே ஓமனுக்கும் இடையில அமைந்திருக்கு. ஐநா கடல் சட்ட ஒப்பந்தத்தின்படி இந்த நாடுகளின் கடற்கரையிலிருந்து 12 நாட்டிகள் மைல் தொலைவு வரையிலான பகுதி அந்தந்த நாடுகளுக்கே சொந்தம். இதுல அமெரிக்காவுக்கு எந்த உரிமையும் கிடையாது. இது 2 நீர்வழிகளை இணைப்பதாலும் சர்வதேச கப்பல் போக்குவரத்திற்கு பயன்படுத்தப்படுவதாலும் அனைத்து நாடுகளின் கப்பல்களும் தங்குதடையின்றி பயணிக்கக்கூடிய உரிமை இருக்கு. எந்த கடலோர நாடும் அல்லது வெளிநாடும் இதனை தடையோ அல்லது சொந்தம் கொண்டாடவோ சர்வதேச சட்டம் ஒருபோதும் அனுமதிப்பதில்லை. அமெரிக்க ஐநா கடல் சட்ட ஒப்பந்தத்துல உறுப்பினராக இல்லாவிட்டாலும் சர்வதேச சட்டங்களை அது மீற முடியாது. அதனாலதான் அரசியல் விமர்சகர்கள் இது வழக்கம் போல ட்ரம்ப் எப்படியாவது பேசிவிட்டு பின்னர் பின்வாங்கும் ஒரு தந்திரமாகத்தான் இருக்க வேண்டும் என்றும் கூறுகிறார்கள். ட்ரம்பின் இந்த செயலுக்கு ஈரான் சும்மா இருக்குமா? சக்கையான பதிலடிய கொடுத்திருக்காங்க. என்ன தெரியுமா? அமெரிக்காவின் முக்கிய மாகாணங்கள்ல ஒன்றாக இருக்கக்கூடிய கலிபோர்னியாவை ஈரானின் ஒரு புதிய பிராந்திய பகுதி என்று குறிப்பிட்டு ஈரான் ஒரு வரைபடத்தை பதிலுக்கு வெளியிட்டது. ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய ஈரான் தூதரகத்தின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் கணக்குல இந்த வரைபடம் பதிவிடப்பட்டிருக்கு. அதுல கலிபோர்னியா மாநிலத்தை நீல நிறத்துல பளிச்சிடும் வகையில காட்டி அதை இஸ்லாமிய குடியரசான ஈரானின் புதிய பிராந்திய பகுதி என பதிவிட்டிருக்காங்க. ஏன் கலிபோர்னியாவை தேர்ந்தெடுத்தார்கள் தெரியுமா? உலகிலேயே அதிக அளவிலான புலம்பெயர்ந்த ஈரானியர்கள் வாழக்கூடிய இடமாக அமெரிக்காவின் கலிபோர்னியா திகழ்கிறது. குறிப்பாக லாஸ் ஏஞ்சலஸ் கவுண்டியில சுமார் 1,41,000 ஈரானிய வம்சாவளி அமெரிக்கர்கள் வசிக்கின்றனர். லாஸ் ஏஞ்சலஸின் வெஸ்ட்வுட் பகுதி தெஹ்ரான் கலெக்ஸ் என்றே அழைக்கப்படுகிறது. தெஹ்ரான் என்பது ஈரானின் தலைநகர். 1979ஆம் ஆண்டுல ஈரான்ல நடந்த இஸ்லாமிய புரட்சிக்கு பிறகு இடம்பெயர்ந்த மக்களுக்கு இந்த பகுதி ஒரு முக்கிய மையமாக மாறியதும் குறிப்பிடத்தக்கது. ஹார்முஸ் ஜலசந்திக்கு அமெரிக்கா உரிமை கொண்டாடியதும் அதற்கு பதிலாக கலிபோர்னியாவை ஈரான் உரிமை கொண்டாடியதும் உலக அரசியல்ல பெரும் கேலி கிண்டல்களையும் விவாதங்களையும் ஏற்படுத்தி இருக்கு. ட்ரம்போட இந்த ராஜதந்திர விளையாட்டுக்கு ஈரான் தன்னுடைய சொந்த ஸ்டைல்ல செக் வச்சிருக்கு. இந்த நிலையில தற்பொழுது ஈரான் மற்றும் அமெரிக்க போர்ல ஆயுத யுத்த சண்டைகளை போட்டுவிட்டு அதற்கப்புறமாக இந்த வார்த்தை போர் சண்டைகளை போட ஆரம்பித்து விட்டார்கள். முதலாவதாக
60 நாள் ஒப்பந்தம் முடிந்தும் 2 நாடுகளும் போர் தொடுத்து வந்த நிலையில ஈரான் தரப்புல இருந்து அமெரிக்கா போர் ஒப்பந்த நாட்கள்ல வரம்பு மீறி செயல்பட்டுச்சு அப்படின்னு சொல்லுது. பதிலுக்கு அமெரிக்கா ஈரான் வெள்ளைக்கோடை காட்டி எங்களிடத்துல சரணடைஞ்சா மட்டுமே போர் நிறைவு பெறும் என்று சொல்லுது. இதுவரை இந்த போர் முடியாமல் தான் போயிட்டு இருக்கு. இந்த நிலையில 2 நாடுகளும் முரண்டு பிடிப்பதை விட்டுவிட்டு அமைதி முறையில அந்த நாட்டு மக்களோட நலனை கருத்தில் கொண்டு செயல்பட்டால் மட்டுமே போர் நிறைவு பெறும் என்பது பொதுவான கோரிக்கையாக உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக இந்த போர் விவகாரத்துல என்ன நடக்க போகிறது என்பதை எல்லாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இது பற்றி நீங்கள் நினைக்கக்கூடிய கருத்துக்களையும் சந்தேகங்களையும் மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். இது போன்ற உலக செய்திகளுக்காக எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள் நமது ஜெம் தொலைக்காட்சி.